Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 3 Analytical Geometry Exercise 3.4 7th question in the video la solve பண்ணலாம். If the lines x plus y is equal to 6 and x plus 2y is equal to 4 are the diameters of the circle. Circle oda diameter oda lines கொடுத்துட்டாங்க and the circle passes through the point. Circle வந்து இந்த point பாஸ் பண்ணதை சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னென்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் டயமீட்டர்ஸ் என்னென்னு எழுதிடலாம். கிவன் டயமீட்டர்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் பிளஸ் 2y is equal to 4. இப்போ இந்த டயமீட்டர்ஸை வச்சு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ரெண்டு டயமீட்டர்ஸும் இன்டர்செக்ட் பண்ணுற இடம் நமக்கு வேணும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ப்ளஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இது கேன்சல் பண்ணிட்டோன்னா y minus 2 minus y is equal to 2. therefore y is equal to minus 2. இப்போ y equal to minus 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துக்கலாமா? Substitute y is equal to minus 2 in equation 1. X plus y is equal to 6. X plus y இருக்கிற இடத்துல minus 2 is equal to 6. X is equal to 6 minus 2 inside வந்தா plus 2. Therefore x is equal to 8. X ஓட value y ஓட value கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? 8, minus 2 is the சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு எழுதிடலாமா? இது எப்படி சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு சொன்னோம்? ரெண்டுமே டயமீட்டர் மீட் பண்ணுற பாயிண்ட்னா அது ஒரு சென்டராக தானே இருக்கும் இல்லையா? இப்போ சென்டர் ஆஃப் சர்க்கிள் ஒன்று பாசஸ் த்ரூ த பாயிண்ட். அப்போது ஒரு சர்க்கிளில் சென்டர் இருக்கு, பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து 2,6ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதுதான் லாஸ்ட் சம்லேயும் சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்னொரு பாயிண்ட்டு 2,6, இது வந்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருந்தது. therefore radius is equal to distance formula substitute பண்ணலாம். ஃபார்முலா எழுத வேண்டாம் இல்லையா? தெரியும். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இது x2, இது y2. அப்போ 2 minus 8 whole square plus 6 minus of minus 2 whole square which is equal to 2 minus 8 minus 6 க்கு ஒரு square plus minus into minus plus 6 plus 2 8 square. That is equal to 6 6 are 36, 8 8s are 64. So r is equal to root of 100. Root of 100 na radius oda value 10 units இல்லையா? இப்போ ரேடியஸும் தெரியும், சென்டரும் தெரியும். அப்போ இது வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா? 8, minus 2. ரேடியஸோட வேல்யூ என்னன்னா 10 யூனிட்ஸ். ஸோ ஃபார்மேட் என்னன்னா x minus h square plus y minus k square which is equal to radius square r square. ஸோ x minus h ஓட வேல்யூ என்னது? 8. இது h, இது k மேலே வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் plus y minus of minus 2. அப்போ டேரெக்டாக plus 2ன்னு எழுதிக்கலாமா? whole squaring வேணா ஞாபகம் minus of minus 2 which is equal to r square என்ற இடத்துல 10 square. இப்போ இது a minus b whole square. a square minus 2 into a into b plus b square plus a square plus b square தான் y square plus 2 into a into b plus b square is equal to 100. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். x square minus 2 8s are 16 into x plus 8 square 64 plus y square plus 2 2s are 4 into y plus 2 square 4 is equal to 100. So next line la 100 இந்த சைடு கொண்டு வந்துருவோம். x square plus y square first எழுதிக்கலாம். minus 16 into x plus 4 into y. 64 plus 4 68 minus 100 equal to 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8th question பாருங்க. Find the equation of a circle
having 4,7 and minus 2,5 as a extremities of the diameter. So diameter ஓட ends கொடுத்துட்டாங்க point சரிங்களா. இதை வச்சுட்டு நான் ஒரு circle கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல given 4,7 என்னன்னா minus 2,5 extremities of a diameter சரிங்களா. இப்போ டயமீட்டரோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அது நம்ம எப்படி எடுத்துப்போனா x1, y1 x2, y2ன்னு எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 is equal to 0 சரியா. இப்போ இதில் x1 இடத்துல x1 x2 y1 y2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். x minus 4 x minus of minus 2 plus y minus 7 y minus 5 is equal to 0. ஸோ இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். இதை ஒரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x minus 4 into x plus 2 y minus 7 into y minus 5 is equal to 0. 4 into x inside multiple 4 into x into x x square x into 2 2x minus 4x minus 4 2s are 8 plus y into y square minus y into 5 y into minus 5 minus 5y அதே மாதிரி minus 7 into y minus 7y minus into minus plus 7 5s are 35 is equal to 0. Therefore x square plus y square plus 2x minus 4x. அப்போ minus 2x minus 5 minus 7 minus 12y minus 8 plus 35 plus 27 இருக்கும் is equal to 0. இதான் நம்மளோட required equation. Understand how the sum இருக்கும். அடுத்த question பார்க்கலாம். 9th question பாருங்க. Find the Cartesian equation of a circle whose parametric equations are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ Cartesian equationனால theta வச்சு நமக்கு இருக்கும் x is equal to 3 cos theta, y is equal to 3 sin theta and theta ஓட வேல்யூ 0லேருந்து 2π வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்குலர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். x is equal to 3 cos theta y is equal to 3 sin theta. Next வந்து parametric equation என்னன்னு எழுதணும் இல்லையா. Parametric equations are x is equal to r cos theta, y is equal to r sin theta. இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது r ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு 3ன்னு கிடைக்குதா சரிங்களா. From above equations r is equal to 3 ன்ட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ Cartesian equation of a circle என்னன்னு எழுதிக்கலாம். The Cartesian equation of the circle is x square plus y square is equal to r square. அப்போ x square plus y square is equal to 3 square. Therefore x square plus y square is equal to 9. And இதுதான் Cartesian equation of circle. கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you so much for watching.